ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாட்டர்டே மார்னிங். மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிட்ருக்குங்க. எப்போவுமே ஊற வைக்கிற ரேஷியோ வந்து 4:1. இந்த ரேஷியோவில் ஊற வச்சோம்னா இட்லி சூப்பர் சாஃப்டாக வருதுங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து இட்லி துணியில் இட்லி ஒட்டிடுதுங்க கொஞ்சம். அதனால் இப்போ கொஞ்ச நாளாக 5:1 ரேஷியோவில் போட்டுட்ருக்குங்க. இந்த ரேஷியோவில் இட்லி எடுக்கும் போது செம ஈஸியாக வருதுங்க. சாஃப்ட்னஸும் நல்லாவே இருக்குது. கூடவே வெள்ளை சோளமும் ஊற வச்சாச்சு பணியாரத்துக்குங்க. ஆயில் பாட்டில்ஸ் தான் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்த ஒரு ஹேக் தாங்க. முந்தின நாளே பாட்டிலில் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் ஸ்டெயின்ஸ் நிறையா ஒட்டிகிட்டு இருந்துச்சு, போகவே இல்லை. அதனால அரிசியும் வினிகரும் போட்டு நல்லா குலுக்குன்னு குலுக்கி தண்ணியில் போட்டு நல்லா கழுவியாச்சுங்க. அவுட் சைட் சர்ஃபேஸ் மட்டும் சோப் போட்டு கழுவிட்டேன். இதில் வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குது. 90% ஆஃப் ஆளுக்கு போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு மண்பானை கழுவுறது தாங்க. எப்பவுமே லெமன் தோல் எல்லாம் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அந்த லெமன் தண்ணி 1 ஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா கழுவியாச்சு. அழுக்கு ஃபுல்லாக பளிச்சுன்னு வந்துச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.